Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிளாஸ் 6th மேக்ஸ் சாப்டர் 7ல இருந்து எக்ஸசைஸ் 7.1ல இருந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Write the fraction representing the shaded portion. இது வந்து கீழ இந்த மாதிரி இமேஜஸ் கொடுத்து அதில் வந்து ஷேட் வந்து பண்ணியிருக்காங்க. இதோட ஃப்ராக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து எழுதணும். ஸோ எத்தனை பார்ட் வந்து இதில் வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம வந்து இன்ட்ரொடக்ஷன்லேயே வந்து தரவாக புரிஞ்சிட்ருப்போம்னு நினைக்கிறேன். எப்படி வந்து நம்ம வந்து ஃப்ராக்ஷன்ஸ் வந்து எழுதுவோம், இல்லை ஃப்ராக்ஷனை கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி வந்து நம்ம ஷேட் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 1 2 3 4 பார்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோல் பார்ட் வந்து கீழே எப்பயுமே வரணும். 4 வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஓகே, எத்தனை பார்ட் வந்து ஷேட் பண்ணியிருக்கீங்க? 1 2 பார்ட் வந்து இங்கே ஷேட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தான் இதில். சரிங்களா? அடுத்தது 1 2 3 4 5 6 7 8 9 9 பார்ட் வந்து இருக்குது. ஹோலாக எத்தனை பார்ட் இருக்குது? 9 பார்ட் வந்து இருக்குது. அதில் எத்தனை வந்து ஷேட் வந்து பண்ணியிருக்காங்க? 9ல் இந்த 1 மட்டும் விட்டாங்க. 1 2 3 4 5 6 7 8 8 பார்ட் வந்து ஷேட் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஈஸிங்களா? அவங்க கொடுத்துருக்க பார்ட் வந்து கீழே வந்து வந்திருக்கணும். கம்ப்ளீட்டாக எத்தனை பார்ட் வந்து கொடுத்துருக்காங்களோ அது வந்து டினாமினேட்டரில் வந்திருக்கணும். எத்தனை பார்ட் வந்து ஷேட் வந்து பண்ணியிருக்காங்களோ அது வந்து நியூமரேட்டரில் வந்து வந்திருக்கணும். அடுத்த ஆப்ஷன் 1 2 3 4 5 6 7 8 8 வந்து ஹோல் கம்ப்ளீட் பார்ட். எத்தனை இதில் வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க? 1 2 3 4 பார்ட் வந்து ஷேட் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் 1 2 3 4 பார்ட் வந்து இருக்குது. எத்தனை பார்ட் வந்து ஷேட் பண்ணியிருக்காங்கன்னா 1 பார்ட். ரொம்பவே ஈஸியாக இருக்குல்ல? அடுத்தது 1 2 3 4 5 6 7 பார்ட் வந்து இதில் இருக்குது. எத்தனை பார்ட் வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க? 1 2 3 பார்ட் வந்து ஷேட் வந்து பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள், இது 4, இது 8, இது 12 பார்ட் வந்து கீழே இருக்குது. டினாமினேட்டரில் வந்து ஹோல் பார்ட் வந்து வரணும். எத்தனை பார்ட் வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க? 1 2 3 பார்ட் வந்து ஷேட் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்தது 1 2 3 4 5 6 7 8 9 10 பார்ட் வந்து இருக்குது. 10 பார்ட்டில் எத்தனை பார்ட் வந்து ஷேட் வந்து பண்ணியிருக்காங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 பார்ட்டும் வந்து ஷேட் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த 8th ஆப்ஷன் வந்து பாருங்கள். எத்தனை பார்ட் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 பார்ட் வந்து இருக்குது. எத்தனை பார்ட் வந்து இதில் ஷேட் பண்ணியிருக்காங்க? 1 2 3 4 பார்ட் வந்து ஷேட் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எத்தனை கம்ப்ளீட் பார்ட் இருக்குதுன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 பார்ட் வந்து இருக்குது. எத்தனை பார்ட் இதில் வந்து ஷேடாக இருக்குது? 1 2 3 4 பார்ட். இதில் பாருங்கள், இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட், மொத்தம் 2 பார்ட் வந்து இருக்குது. இதில் ஒரு பார்ட்டு தான் வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எக்ஸாம்பிளாக இது வந்து ஒரு பக் இல்லை பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குது. இது வந்து ஹாஃபாக வந்து கட் பண்ணியிருக்காங்க. அப்போ இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட், 2 பார்ட் வந்து இருக்குது. 2 பார்ட்டில் வந்து ஒரு பார்ட் வந்து ஷேட் பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதிரி வந்து எழுதியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இந்த எக்ஸசைஸில் வந்து சால்வ் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்துக்கலாம். கலர் தி பார்ட் அக்கார்டிங் டு த கிவன் ஃப்ராக்ஷன். நான் இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன மாதிரியே தான் பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இமேஜும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ராக்ஷனை நீங்கள் கரெக்டாக பார்த்து இந்த இமேஜஸில் வந்து ஷேட் வந்து பண்ணணும். இப்போ 6 வந்து இருக்குது. 6 வந்து ஹோல் கம்ப்ளீட்டான ஒரு பார்ட். அதில் எத்தனை பார்ட் வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க? 1 பார்ட். ஏதாவது நீங்கள் ஒரு பார்ட் வந்து ஷேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாக்ஸை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை ஷேட் வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்கள், 1/4ன்னு கொடுத்துருக்காங்க. ஹோல் பார்ட் வந்து 4 வந்து இருக்குது. அதில் எத்தனை பார்ட் வந்து ஷேட் பண்ணியிருக்காங்கன்னா 1. நீங்கள் இதை பண்ணிக்கலாம், இல்லை இது எந்த ட்ரையாங்கிள் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ, பிடிச்சிருக்கோ, நீங்கள் அதை வந்து ஷேட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது 1/3 ஹோலாக வந்து 3 பார்ட் வந்துருக்கு. எத்தனை பார்ட் வந்து ஷேடாக இருக்குன்னா 1 பார்ட். இந்த மாதிரி ஒரு பார்ட் வந்து ஷேட் வந்து பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3/4 கம்ப்ளீட்டாக வந்து 4 பார்ட் இருக்குது. அதில் எத்தனை பார்ட் வந்து ஷேட் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா 3 பார்ட் வந்து பண்ணணும். 1 2 3 3 பார்ட் வந்து ஷேட் வந்து பண்ணியாச்சு. நீங்கள் வந்து ப்ராப்பராக ஷேட் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு காமிக்கிட்டுருக்கேன், சும்மா ரஃபாக வந்து ஷேட் வந்து பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷனில் பாருங்கள், 9 பார்ட் வந்து ஹோல் பார்ட் வந்து இருக்குது. அதில் நம்ம ஷேட் பண்ண வேண்டிய பார்ட் எத்தனை அப்படின்னா 4 பார்ட் வந்து ஷேட் வந்து பண்ணணும். அது வந்து பண்ணிக்கலாம். 1 2 3 and 4 பார்ட் வந்து ஷேட் வந்து பண்ணியாச்சு. நான் பண்ண பாக்ஸ் மட்டும் கிடையாது, உங்களுக்கு பிடிச்சமான பாக்ஸஸ் வந்து நீங்கள் வந்து ஷேட் வந்து இதில் பண்ணிக்கலாம். இப்போ இதோட பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸில் இருக்க செகண்ட் கொஷின் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்தது தேர்ட் கொஷின் வந்து பார்த்துக்கலாம். தேர்ட் கொஷின் பாருங்கள், ஐடென்டிஃபை தி எரர் இஃப் எனி. இப்போ இந்த இமேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏதாவது உங்களால் எரர் வந்து கண்டுபிடிக்க முடியுதா?
ஏதாவது தப்பாக இதில் வந்து இருக்கா, இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ரீசன்ஸும் வந்து நம்ம வந்து எழுதிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க, ட்ரையாங்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை நடுவில் வந்து இப்படி ஒரு லைன் போட்டுட்டு ஹாஃபா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 1/2 போர்ஷன் வந்து இது வந்து சொல்கிறாங்க. இந்த இடத்துல ட்ரையாங்கிள் போட்டிருக்காங்க, இந்த இடத்துல குட்டியான ஒரு லைன் போட்டுட்டு மீதி எல்லாமே பிளாங்காக விட்டுருக்காங்க. நான் இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், ஃப்ராக்ஷன் அப்படின்னாலே நமக்கு வந்து ஈக்குவலாக வந்து டிவைட் வந்து ஆகணும். எப்படின்னா, இது ஒரு ட்ரையாங்கிள்னால் இந்த மாதிரி அவங்க நடுவில் கட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதை வந்து 1/2 நம்ம வந்து சொல்லலாம். ஏன்னா ஒரு பார்ட் வந்து ஷேட் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 1/2ன்னு சொல்லலாம். 2 பார்ட் இருக்குது, 2 பார்ட்டில் வந்து ஒரு பார்ட் வந்து ஷேட் வந்து பண்ணியிருக்காங்க. 2 சைடுமே பார்த்திங்கன்னா ஈக்குவலாக வந்து அந்த போர்ஷன்ஸ் வந்து இருக்கும். இந்த மாதிரி கொடுக்கும் போது அது ஈக்குவலாக நம்ம சொல்ல மாட்டோம். மேலே ஒரு குட்டியான ஒரு ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து இருக்குது. இதுக்கு ரெண்டுமே வந்து மேட்சே ஆகலை, பெருசு சின்னதுன்னு நமக்கு வந்து இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பரான ஒரு ஃப்ராக்ஷனில் வந்து எழுதவே முடியாது. இதுவும் பாருங்கள், ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி ஒரு குட்டியான பாக்ஸ் வந்து போட்டாங்க. இதை வந்து ஷேட் வந்து பண்ணியிருக்காங்க. பண்ணதுக்கப்புறம் இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 1/4ன்னு சொல்லியிருக்காங்க. 1 2 3 4 பார்ட் வந்து இருக்குது, அதில் ஒரு பார்ட் வந்து ஷேட் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து தப்பு. இதே அவங்க எப்படி கொடுத்துருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி கொடுத்துட்டு ஈக்குவலான மெஷர்ஸில் வந்து கட் பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்துட்டு அதுக்கப்புறம் ஷேட் பண்ணியிருந்தாங்கன்னா இதை வந்து நம்ம 1/4ன்னு சொல்லியிருக்கலாம். இந்த இடத்துல குட்டியாக இருக்குது, இந்த இடத்துல வந்து பெருசாக இருக்குது. ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஈக்குவலான சைஸில் வந்து கிடையாது. அதே மாதிரி தான் இந்த சர்க்கிள்லேயும் எப்படி கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி கொடுத்துட்டு இப்படி ஒரு குட்டியாக போட்டு நமக்கு வந்து முடிச்சிருக்காங்க. இது சம்மந்தமே இல்லாமல் இருக்குது பாருங்கள், பெருசாக இந்த இடத்துல இருக்குது. இது ரெண்டுமே ஈக்குவலான மெஷர்ஸ்லேயே வந்து இல்லை. இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, 3/4ன்னு சொல்லியிருக்காங்க. 4 பார்ட்டு, அந்த 4 பார்ட்டில் 3 பார்ட்டு வந்து ஷேட் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுவுமே தப்பு தான். அவங்க எப்படி கொடுத்துருக்கணும் அப்படின்னா, சர்க்கிள் மாதிரி கொடுத்துருக்கணும், 4 பார்ட்டு இப்படி பண்ணியிருக்கணும். அதில் வந்து இந்த மாதிரி 3 பார்ட்டு வந்து ஷேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதை வந்து ப்ராப்பராக நம்ம வந்து இந்த மாதிரி 3/4 ஃப்ராக்ஷனில் வந்து எழுதியிருக்க முடியும். இது ட்ரூவாகவும் இருந்திருக்கும். பட் வேறஸ் அவங்க கொடுத்துருக்க இமேஜஸ் எல்லாமே வந்து தப்பாக தான் இருக்குது. அப்போ இதில் வந்து எரர் வந்து கண்டிப்பாக இருக்குது. இப்போ இது வந்து கரெக்டாக கிடையாது. இது நீங்கள் வந்து வெர்பலாக வந்து எப்படி எழுதணும், ஏன்னா வெர்பலாக இதில் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் காமிக்கணும். எப்படி நீங்கள் எழுதுவீங்கன்னா, ஷேடட் போர்ஷன்ஸ் do not represent the given fractions. ஓகேங்களா, இந்த மாதிரி ஷேட் பண்ணியிருக்க போர்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க ஃப்ராக்ஷன்ஸுக்கு வந்து மேட்சே ஆகாமல் இருக்குது. கரெக்டாக 1/2ன்னு கொடுத்துருக்காங்க, பட் இது வந்து 1/2 கிடையாது. 1/4ன்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து 1/4ன்னு கிடையாது. 3/4ன்னு கொடுத்துருக்காங்க, இது வந்து 3/4ன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ரெண்டுமே வந்து மிஸ்மேட்ச் ஆகிறதுனால இது வந்து எரர் வந்து இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் ஆன்சரில் வந்து எழுதி காமிங்க. இதோட பார்த்தீங்கன்னா 3rd கொஷின் இந்த எக்ஸசைஸில் வந்து சால்வ் பண்ணிவிட்டோம். அடுத்தது வந்து 4th கொஷின் வந்து பார்த்துக்கலாம். வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் அ டே இஸ் 8 hours? இதில் கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த 8 ஹவர்ஸோட வந்து ஃப்ராக்ஷன்ஸ் வந்து என்னவா இருக்கும் அதை வந்து எழுதணும். இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா டேன்னு கேட்டிருக்காங்க. டே அப்படின்னா ஒரு நாள். ஒரு நாளில் வந்து எத்தனை ஹவர்ஸ் வந்து இருக்கும்? 24 hours வந்து இருக்குமா 1 டேயில்? இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க 8 hours. அப்போது 8 hours வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸ் வந்து 8 hours வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ 8 hours வந்து மேலே போட்டாச்சு, கீழே ஃப்ராக்ஷன் அப்படின்னாலே மேலே நியூமரேட்டர் இருந்துச்சுன்னா கீழே வந்து டினாமினேட்டர் வந்து இருக்கும். நம்ம வந்து 1 டேயோட ஹவர்ஸ் வந்து எத்தனை கண்டுபிடிச்சோம், 24 ஹவர்ஸ்ன்னு கண்டுபிடிச்சோம். அந்த 24 ஹவர்ஸும் இந்த மாதிரி எழுதிக்கங்க. இப்போ இந்த ஹவர்ஸுக்கு ஹவர்ஸ் வந்து கேன்சல் ஆகுது. மீதி என்ன இருக்குது, 8/24 இருக்குது. 8/24 இது வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் 8 hours வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நீங்கள் இதோட நிறுத்திக்கிட்டாலும் சரி, இல்லை இதை வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு கேட்கும் போது கன்வெர்ட் இட் இன்டூ சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னு கேட்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை வந்து இன்னமும் க்ராஸ் அவுட் வந்து பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது இது வந்து எந்த டேபிளில் வந்து டிவைட் ஆகும்னு ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும். நமக்கு சிம்பிளாக தெரியும், 8 1s are 8, 8 3s are 24. இந்த ரெண்டு நம்பருமே எதால் டிவைட் ஆகுது அப்படின்னா 8 டேபிளால் வந்து டிவைட் ஆகுது. இப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1/3 நீங்கள் வந்து எழுதலாம்.
இது வந்து எப்போ நீங்கள் எழுதணும் அப்படின்னா சிம்பிளஸ்ட் ஃபார்மாக கேட்கும் போது நீங்கள் வந்து இதை எழுதிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த ஃப்ராக்ஷன்ஸ் மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இதோட நிறுத்திக்கங்க. 8/24 இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். அடுத்தது வந்து 5th கொஸ்டின் வந்து பார்த்துக்கலாம். வாட் ஃப்ராக்ஷன் ஆஃப் an hour இஸ் 40 மினிட்ஸ்? இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா இப்போ 1 hour வந்து இருக்குது. அந்த 1 hourல வந்து 40 மினிட்ஸோட ஃப்ராக்ஷன்ஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ரொம்பவே சிம்பிள் தான். இதுக்கு முன்னாடி நம்ம 4th கொஸ்டின் பார்த்தோம் பாருங்கள். அதே மாதிரியானது தான் இதுவும். இப்போ an hour வந்து கொடுத்துருக்காங்க. an hour இல்லை an hour நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். இப்போ 1 மணி நேரத்தில் வந்து 60 மினிட்ஸ் வந்து இருக்கா? 60 மினிட்ஸ் வந்து இருக்கா? அவங்க எதோட ஃப்ராக்ஷன் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க? 40 மினிட்ஸோட வந்து ஃப்ராக்ஷன் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. இப்போ 40 மினிட்ஸ் வந்து மேலே நீங்கள் வந்து நியூமரேட்டரில் வந்து எழுதிக்கங்க அண்ட் ஒரு லைன் ட்ரா பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் வந்து 60 மினிட்ஸ் வந்து வரும். ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது என்ன 40 மினிட்ஸோட ஃப்ராக்ஷன் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ 60 மினிட்ல இருந்து 40 மினிட்ஸோட ஃப்ராக்ஷன் தான் கண்டுபிடிக்கணும். 60 மினிட்ஸ் வந்து இருக்குது. இப்போ இதில் இந்த மினிட்ஸ்க்கும் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைன் வந்து பார்த்திங்கன்னா 40/60 வந்து இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஃப்ராக்ஷனாக கேட்கும் போது இதோட நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இதை வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும்னு பார்க்குறேன். இது வந்து ஃப்ராக்ஷனோடது. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கொஷின்ஸில் நான் சொன்னேன் பாருங்கள் அதே மாதிரி. பட் இங்கே கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து சொல்லிடுறேன். இது வந்து ஃப்ராக்ஷனாக கேட்கும் போது இங்கே வைக்க ஸ்டாப் பண்ணிக்க. நெக்ஸ்ட்டு இந்த நம்பர்ஸ் ரெண்டுத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும், கீழே வந்து கொண்டு வந்துடணும். 0ல் இருந்து 0 வந்து கட் ஆகிடும். இந்த 2 நம்பருமே ஒரே டேபிளில் வந்து டிவைட் ஆகணும். இப்போ 2 நம்பருமே நீங்கள் எதால் டிவைட் பண்ணுவீங்கன்னா 2 டேபிளால் வந்து டிவைட் பண்ண முடியும். 2 2s are 4 and 2 3s are 6 வந்து வரும். 2 நம்பருமே மேலே இருக்க நியூமரேட்டர் கீழே இருக்க டினாமினேட்டர் 2 நம்பருமே பார்த்தீங்கன்னா 2 டேபிளால் டிவைட் ஆகக்கூடிய நம்பர். இப்போ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணதுக்கப்புறம் என்ன நம்பர் 2 2s are 4 2 3s are 6 2/3 தான் இதோட ஆன்சர். இந்த இடத்துல நான் இந்த மாதிரி ஏன் போட்டு காமிச்சிருக்கேன் அப்படின்னா மேலே இருக்க நம்பரும் கீழே இருக்க நம்பரும் 2ஆல் டிவைட் ஆகிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இந்த சிம்பிளஸ்ட் ஃபார்மோட ஆன்சர் வந்து இதுதான் வந்து ஃபைனலாக வந்து வரும். இன்கேஸ் ஃப்ராக்ஷன் கேட்டாங்கன்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. சிம்பிளஸ்ட் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் வந்து இதை நீங்கள் பண்ணிவிட்டு இந்த சம்மை வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிடலாம். இப்போ 5th கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து 6th கொஸ்டின் வந்து பார்த்துக்கலாமா? ஆர்யா, அபிமன்யு அண்ட் விவேக் ஷேர்ட் லஞ்ச். 3 பசங்க வந்து இருக்காங்க. இவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட லஞ்சை வந்து ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. ஆர்யா ஹேஸ் பாட் 2 சாண்ட்விச்சஸ், 1 மேட் அப் ஆஃப் வெஜிடபிள் அண்ட் 1 ஆஃப் ஜாம். ஆர்யா வந்து 2 சாண்ட்விச் வந்து கொண்டு வந்திருக்கான். ஒன்று பார்த்தீங்கன்னா வெஜிடபிளோடது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜாமோட சாண்ட்விச் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கான். தி அதர் 2 பாய்ஸ் forgot to bring their lunch. இன்னும் 2 பசங்க பார்த்தீங்கன்னா லஞ்சு கொண்டு வரதுக்கே மறந்துட்டாங்க. ஆர்யா agreed to share his sandwiches so that each person will have an equal share of each sandwich. இதில் ஆர்யா தான் லஞ்ச் கொண்டு வந்திருக்கான். அவன் கொண்டு வந்த சாண்ட்விச்சஸை பார்த்தீங்கன்னா இந்த மற்ற 2 பேருக்குமே கொடுக்கறத வந்து ஒத்துக்கிட்டான். இப்போ இது வந்து 3 பங்காக வந்து பிரிக்கணும். இப்போ ஆர்யாவுக்கும் ஒரு பங்கு வந்து வரணும். மற்ற 2 பசங்களுக்குமே வந்து சம் பார்ட் ஆஃப் சாண்ட்விச்சஸ் வந்து கிடைக்கணும். அவன் எந்த மாதிரி பிரித்து இருந்தால் அந்த 2 சாண்ட்விச்சஸுமே அதாவது வெஜிடபிள் சாண்ட்விச்சும் அண்ட் ஜாமோட சாண்ட்விச்சும் வந்து ஈக்குவலாக வந்து பிரிக்க முடியும். இதில் இது வந்து அடுத்தது வந்து கேட்டிருக்காங்க. ஹவு கேன் ஆர்யா டிவைட் இஸ் சாண்ட்விச்சஸ் ஸோ தட் ஈச் பர்சன் ஹேவ் அன் ஈக்குவல் ஷேர். இதுதான் ஃபஸ்ட்டு கொஷின். இதில் என்னென்னா அவன் எந்த மாதிரி வந்து அந்த சாண்ட்விச்சஸை வந்து பிரித்தான் அப்படின்னா எல்லா பசங்களுக்குமே அதாவது 3 பசங்க ஆர்யா, அபிமன்யு அண்ட் விவேக் இவங்க 3 பேருக்குமே ஈக்குவலான அமௌண்ட்டில் வந்து இந்த சாண்ட்விச் வந்து கிடைக்கும். ஃபஸ்ட் இதை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்யா வந்து ஃபஸ்ட்டு வெஜிடபிள் சாண்ட்விச் அண்ட் ஜாம் சாண்ட்விச் வந்து கொண்டு வந்தான். இது வந்து வெஜிடபிள் சாண்ட்விச்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து அடுத்தது வந்து நம்ம ரெட் கலரே வந்து யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து அவன் என்ன கொண்டு வந்திருந்தான் அப்படின்னா ஜாமோட சாண்ட்விச் வந்து கொண்டு வந்திருந்தான். ஓகேங்களா? இது வந்து வெஜிடபிள் சாண்ட்விச் அண்ட் இது வந்து ஜாமோட சாண்ட்விச். ஓகே, இதில் 3 பங்காக நம்ம வந்து பிரித்தோம் அப்படின்னா இப்போ இது வந்து ஒரு சாண்ட்விச்சாக இதை வந்து நம்ம ஈக்குவலான அமௌண்ட்டில் இந்த மாதிரி நம்ம வந்து பிரித்தோம் அப்படின்னா 3 பங்காக வந்து ஈக்குவலாக பிரிஞ்சு வந்து போயிடும். அப்போது 3 பேருக்குமே வந்து ஒரு பங்கு வந்து இந்த 2 சாண்ட்விச்லேயே வந்துமே ஈக்குவலாக வந்து கிடச்சிரும். இப்போ இது வந்து 3 அண்ட் இங்கேயும் இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா 3 போர்ஷன்ஸாக வந்து இந்த சாண்ட்விச் வந்து நம்ம பிரிக்க முடியும். இப்போ இந்த பார்ட் நீங்கள் வந்து நினச்சிக்கங்க, ஆர்யாவுக்கு வந்து கிடச்சிருக்கு இது அண்ட் இது வந்து அபிமன்யுக்கு.
இந்த பார்ட் வந்து யாருக்கு கிடச்சிருக்குன்னா விவேக்கு வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா ஆர்யாவுக்கு வந்து கிடச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா அபிமன்யுக்கு வந்து கிடச்சிருக்கு. அண்ட் இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா விவேக் வந்து கிடச்சிருக்கு. நீங்கள் இது மட்டும் பண்ணக்கூடாது. இதை வந்து நீங்கள் வெர்பலாகவும் எழுதி வந்து காமிக்கணும். அதை வந்து எப்படி எழுதுவீங்க? ஃபர்ஸ்ட்டு கொஷினோட ஆன்சர் வந்து இது. ஆர்யா வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னு நினச்சா, இந்த பார்ட்டை வந்து 3 ஈக்குவலாக பிரிக்கணும்னு நினச்சான். எது? இந்த ஜாம் அண்ட் வெஜிடபிள் சாண்ட்விச்சஸ். அது நீங்கள் வெர்பலாக எப்படி எழுதுவீங்க? ஆர்யா வில் டிவைட். அவன் என்ன நினச்சான்? டிவைட் பண்ண நினச்சான். ஈச் சாண்ட்விச் எப்படின்னா 3 ஈக்குவலான பார்ட்டில் வந்து பிரிக்கணும்னு நினச்சான். இன்டூ 3 equal part and give one part of each sandwiches to each one of them. அந்த சாண்ட்விச்சஸ் வந்து 3 துண்டாக போட்டுட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு துண்டு வந்து கொடுக்கணும் வந்து நினச்சான். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனோட ஆன்சர் பார்த்துட்டோமா? இப்போ வந்து செகண்ட் ஆப்ஷனோட ஆன்சர் வந்து பார்த்துக்கலாம். விச் பார்ட் ஆஃப் சாண்ட்விச் வில் ஈச் பாய் ரிசீவ்? அப்படின்னா இப்போ ஒவ்வொரு பசங்களுக்குமே வந்து எந்த பார்ட் ஆஃப் சாண்ட்விச்சஸ் வந்து கிடச்சிருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து ஃப்ராக்ஷனாக வந்து எழுதணும். இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா 3 1 2 3. இப்போ 3 வந்து கீழே வரும். அதில் எத்தனை ஒவ்வொரு பசங்களுக்குமே வந்து ஒரு பார்ட் வந்து கிடைக்குமா? அப்போ 1 1/3 தான் இதோட ஆன்சர். இதை நீங்கள் வந்து எப்படி எழுதுவீங்க வெர்பல் அப்படின்னா, செகண்ட் ஆப்ஷனோட ஆன்சர் வந்து இது. Each boy will receive 1/3 of each sandwich. ஒவ்வொரு சாண்ட்விச்லையுமே, அதாவது இந்த ஜாம் சாண்ட்விச் அண்ட் வெஜிடபிள் சாண்ட்விச் 2 சாண்ட்விச்லையுமே பார்த்தீங்கன்னா 3ல் ஒரு பாகம் வந்து கிடைக்கும். அதாவது அந்த ஒரு சாண்ட்விச் வந்து 3 பீசஸாக வந்து போட்டுட்டாங்க. அப்போ ஒவ்வொரு பசங்களுக்குமே ஒவ்வொரு பீஸ் வந்து கிடைக்கும். அதுதான் வந்து 1/3ன்னு நம்ம வந்து ஃப்ராக்ஷனில் வந்து சொல்கிறது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 7 இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டு 6th கொஷின் வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்ட் 1 வீடியோ. இதோட கண்டினியூஷன் 7ல் இருந்து 11க்குள்ளே இருக்க கொஷின்ஸை வந்து பார்ட் 2 வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க.